இளைஞரை போல தோற்றமளிக்கும் இன்னொருத்துக்கு சொந்தக்காரர் திருமதி ஐஎஸ் இன்பத்துறை அவர்கள் வரவேற்புரை வழங்க வருமாறு அழைக்கிறேன். இருளிலே நடக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதான் இறைமகன் இயேசுவினுடைய பிறப்பு குறித்து புனித வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருளிலே நடக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு இருள் பள்ளத்தாக்கிலே துவண்டு கொண்டிருக்கிற தமிழக மக்களை வெளிச்சத்தை நோக்கி வழிநடத்துகிற தமிழர்களின் கிழக்கில் ஒளி புள்ளிகளை வாரி இறைக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நிஜமான வெளியில் வரும் என்ற எண்ணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் விழா. இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது இன்று நேற்றல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் தொட்டே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது சொந்த செலவில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விழா. யார் வாங்கி தந்த கேக்கையோ வெட்டி திடீர் கிறிஸ்தவர்களாகி வாழ்த்து சொல்லுகிற கூட்டம் அல்ல. நாங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் வந்து கிறிஸ்தவர்களை அழைத்து பெருவிழாவை சந்தோஷத்தோடு நடத்தி ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி வயிறார உண்ண அன்னமிட்டு அனுப்புகிற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே கிறிஸ்தவ பாதிரியார்கள், மூப்பர்கள், ஆயர்கள், பேராயர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நான் கிறிஸ்தவ சமயத்தை தழுவிய வந்தார். இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தியோப்பியாவில் இருந்து தப்பி வருபவர்கள் அல்ல. அவர்கள் இஸ்ரேல் நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் அல்ல. இசைக்கு முத்து இன்பதுரை ஆகிவிட்டேன், பெருமாள் பெஞ்சமின் ஆகிவிட்டார். உங்களோடு இருந்தவர்கள் தான் அவர்கள். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்பதிலே எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். என்ன இது புதுக்கதையாக இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த தமிழகத்திலே இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பிதாமகன் யார் என்றால் சென்ட் தாமஸ் தோமா அவர்கள். இந்த தோமா யார் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் முதன்மையானவர். இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வளர்ந்து போதனைகள் செய்யும் போது, எனக்கு முடிவு இவ்வாறு ஏற்படும், சிலுவையிலே என்னை அறைந்து கொள்வார்கள், 3ஆம் நாள் நான் உயிர்த்து எழுவேன் என்று சொல்வார். சிலுவையில் அறையும் போது எனது விழாவிலே ஈட்டி கொண்டு உருவ குத்துவார்கள் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். சொன்னபடியே மரித்தார். 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து வந்தது சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிற போது எல்லாரும் நம்பிவிட்டார்கள். ஐயே, நீங்கள் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டீர்களா என்று நம்பினார்கள். ஆனால் தோமா மட்டும் நம்பவில்லை. அவர் சொன்னார், ஐயனே, உங்களுடைய விழாவிலே நான் தொட்டு பார்த்தால் அன்றி நம்ப மாட்டேன் என்று சொன்ன முதல் புரட்சி தலைவர் தோமா. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று பாடி வைத்தால் நம் தலைவர் புரட்சி தோமா. ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்று பாடி வைத்தான் நம் தலைவன் புரட்சி தலைவன். அந்த கேள்வியை அன்றைக்கு இறைவனிடம் கேட்டவன் தோமா. எனவேதான் அவரை பகுத்தறிவாளன் என்று சொல்கிறேன். அவர் வழியில் வந்த தமிழக கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாளர்கள். அவரை பகுத்து அறிவது என்பது பகுத்தறிவாளர். ஆனால் பகுத்தறிவாளர்களுடைய பீடாதிபதி என்று சொல்லிக் கொண்டு மரணம் அடைந்து விட்ட ஒரு பெரியவருடைய பேரன் 2 நாளைக்கு முன்னால நானும் கிறிஸ்தவன் தான் என்று ஒரு மேடையில் என்று சொல்வதை பார்த்தேன். யார் கிறிஸ்தவர்? இறைவன் தந்தை இல்லை இன்னுயிரை விஷத்தை அறிந்து உயிரை மாய்த்துக் கொள்ளவர்கள் ஒருபோதும் கிறிஸ்தவர்களாக முடியாது. யார் கிறிஸ்தவர்கள் என்றால் ஏழைக்கு இறங்க வேண்டும், சிறுபிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும், ஏழைகளின் கண்ணியிலே பங்கெடுக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏழைகளுக்கு இறங்குகிற கட்சி என்று சொன்னேன். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்றான் புரட்சி தலைவன் பாடி சென்றான். அந்த காலத்திலே புரட்சி தலைவர் ஆட்சி அமைத்த காலத்திலே கிராமங்களிலே கூரை வீடுகளுக்கு, குச்சி வீடுகளுக்கு, ஓலை வீடுகளுக்கு விளக்கு கிடையாது. இரவு வந்து விட்டால் நிலாதான் அவர்களுக்கு வெளிச்சம். ஆனால் வீட்டினுடைய முத்தம் வரை வருகிற வெளிச்சம் குடிசைக்குள் வராது. மாலை வந்து விட்டால் குடிசைக்குள் இருள் கவிழ்ந்து விடும். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று பாடியவன் ஆட்சியில் வெளிச்சம் வரவில்லை. உடனே போட்டான் ஒரு உத்தரவு, குடிசை வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு என்று உத்தரவை எம்ஜிஆர் போட்டார்.
நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் பிறந்ததும் இருளிலே நடக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த வெளிச்சம் புரட்சி தலைவரால் குடிசைகளுக்கு வந்தது. எனவே அவர்தான் கிறிஸ்தவர். புரட்சி தலைவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். என்னில் உங்களில் சிறியவருக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் இயேசுபிரான். அந்த வழியிலே எந்த வீட்டிலும் அடுப்பு எரியாத நிலை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்த அருளரசி புரட்சி தலைவி அம்மா, அவர் கிறிஸ்தவர். சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்று சொன்னார் இயேசுபிரான். தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டம். பிள்ளை பிறந்ததும் குப்பை தொட்டிகளை தூக்கி போடுகிற பிள்ளையை எடுத்து அரசிடம் தாருங்கள், நாங்கள் வளர்க்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை நிறைவேற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. அவர் கிறிஸ்தவர். எடப்பாடியார் என்ன இலக்காரமா? அவரும் கிறிஸ்தவர் தான். அவர் சிலுவம்பாளையத்திலே வந்தவர் என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஏழைகள் உங்களில் சிறியவர். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் என்பது வசனம். ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், அவர்களுக்கும் மருத்துவ கனவு இருக்கும். ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், சாதாரணர்கள், வாழ வழியில்லாதவர்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்தால் 7.5 இடஒதுக்கீடு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கும் மருத்துவக் கல்வியில இடம் கொடுத்தார். எனவே அவரும் கிறிஸ்தவர். ஆனால் திருவண்ணாமலையில 7 உயிர்கள் துள்ள துடிக்க கிடக்கிற போது நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டிவிட்டு மேடையில் இறங்கி நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் உங்களை விவிலியம் ஒருபோதும் மன்னிக்காது. நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள். இங்கே புரட்சி தலைவருடைய வடிவாக, புரட்சி தலைவருடைய வாரிசாக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்திருக்கிறார்கள். பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறக்கிற போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ராஜா பிறப்பார் என்று சொன்னார்கள். ராஜான்னா எங்க பிறப்பாரு? அரண்மனையில பிறப்பார். உடனே எல்லாரும் அரண்மனையை நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது வானத்தை ஒரு வெள்ளி தோண்டியது. அந்த வெள்ளி நகர்ந்து சென்றது. அதை பார்த்த வான சாஸ்திரிகள் எல்லாம் அந்த வெள்ளியை நோக்கி அது காட்டுகிற வழியிலே நடந்தார்கள். அந்த வெள்ளி ஏதாவது ஒரு மாளிகைக்கு, ராஜ மாளிகைக்கு அழைத்து செல்லும் என்று பார்த்தால் அது ஒரு மாட்டு கொட்டிலின் முன்பாக நின்றது. அங்கு சென்ற வான சாஸ்திரிகள் எல்லாம் பார்த்தால் மாட்டு கொட்டிலே பாலகன் இயேசு பிறந்திருந்தார். ஆம், மாட்டு கொட்டிலே ஒரு மகாராஜா பிறந்திருந்தார். அவர்தான் இயேசு. அவருக்கு கிரீடம் அளித்தார்கள். அதுபோலத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பின்பு இந்த ராஜ்ய பாரம் யாரிடம் செல்லும் என்று கேட்கிற போது அவர் வந்து விடுவார், இவர் வந்து விடுவார், இவரை கவர்னர் அழைத்து விடுவார், அவருக்கு பட்டம் சூட்டி விடுவார்கள் என்று சொல்லுகிற போது யாருக்கும் கிடைக்காமல் மாட்டுக்கொட்டிலே மன்னவன் பிறந்ததை போல விவசாயிகளுடைய குடியிலே இருந்து எடப்பாடியார் வந்தார். எனவேதான் வேதத்திலே போட்டிருக்கிறது, ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை அமர வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லியிருக்கிறது. எனவே வாழும் சாட்சியாக, வேதத்திற்கு சாட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிற எடப்பாடியார் நம்மை வழிநடத்தி செல்வார். இவர் மண்டைகளை தனியாக வைத்து கசாப்பு கடைக்காரனிடம் மொத்தமாக குத்தகைக்கு விடுகிறவர் அல்ல. இவர் ஏழை எளியவர்களுடைய தலைவன், இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறவர், நாளை நம்மை வழிநடத்தி செல்ல போகிற மேசியா. எனவே இந்த நல்ல நிகழ்ச்சியில வந்திருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களை வருக வருக என்று வரவேற்று, மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய அனைவருடைய பாதங்களிலும் என்னுடைய தலையை சாய்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.